நாம எந்த பழக்கத்தையும் தொடர்ந்து செய்ய முடியல. எல்லாருமே காமனா நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாருமே சோம்பேறித்தனமா இருக்கிறதுனால தான் நம்ம ஒரு வேலையை கன்சிஸ்டன்ட்டா செய்ய முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நீங்க ஜஸ்ட் லைஃப்ல அப்சர்வ் பண்ணி பாருங்களேன். புத்திசாலியா இருக்கிறவங்க, படிச்சவங்க, பொறுப்பானவங்க, ஹார்ட் ஒர்க் பண்றவங்க, இவங்க எல்லாருமே கன்சிஸ்டன்ட்டா ஒரு வேலையை பண்ண கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இதை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது ஒரு முக்கியமான சைக்காலஜி பேஸ் பண்ண ஒரு உண்மை எனக்கு புரிஞ்சுது. இன்கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது டிசிப்ளின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது. நம்ம மனசு சேஃபா இல்லாத போது, ரொம்ப குழப்பமா இருக்கும்போது, நமக்குள்ள நடக்கிற இந்த மன ரீதியான பிரச்சனைகள் தான் இந்த இன்கன்சிஸ்டன்சிக்கான முக்கியமான காரணம். ப்ராக்டிக்கலா நம்மளோட மைண்ட் செட் மூலமாகவும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராக்டிசஸ் மூலமா தொடர்ந்து வேலை செய்ய நம்ம மைண்ட் எப்படி டியூன் பண்ணணும் அப்படின்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாமா? அதுக்கு இந்த வீடியோவை நடுவில் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எந்த ஒரு விஷயமுமே அச்சீவ் பண்ண நம்மளோட மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதனால தான் நான் மென்டல் ஹெல்த், செல்ஃப் டெவலப்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இந்த மாதிரி டாபிக்ஸில் நிறைய வீடியோஸ் தொடர்ந்து பண்ணிட்டு வரேன். நான் பண்ணுற ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே அந்த பெல் ஐக்கனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் வாரந்தோறும் உங்களை வந்து சேரும். ஜென்ரலாக ஏஜ் ஆக ஆக தொடர்ந்து ஒரு விஷயத்த செய்யறது அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஃபேமிலி ப்ரெஷர், ஜாப் பொறுப்பு, பசங்களோட எஜுகேஷன், பேரண்ட்ஸோட ஹெல்த்து, லோனு, இஎம்ஐ, ஆல்ரெடி நமக்கு இவ்வளோ மென்டல் லோடு இருக்கும் போது கண்டிப்பாக நம்மளோட மைண்டு வளர்ச்சியை நோக்கி யோசிக்காது. இன்னைக்கு இந்த நாளை நம்ம சர்வைவ் பண்ணால் போதும் அப்படின்னு தான் நம்மளோட பிரெயின் வந்து யோசிக்கும். இதே ஆட்டிடியூடை நம்ம கன்சிஸ்டன்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி தெரியுமா? ஹேண்டில் டுடே த வே யூ வாண்ட் வண்டர்ஃபுல்லி. இந்த மென்டல் ஓவர்லோட் அப்படிங்கிறதே நம்ம ரொம்ப ஃபியூச்சரை பற்றி யோசிக்கிறதுனால தான் வருது. இன்னைக்கு என்னோட கோல்ஸை நான் அச்சீவ் பண்ண என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இன்னைக்கு நான் ஹெல்த்தியாக சாப்பிடணும், ஒரு அரை மணி நேரமாவது எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிங்க. ஸோ நீங்கள் டுடேவை மட்டும்தான் பெஸ்ட்டாக எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ண போகிறீங்க. ஆனால் அதை எவ்ரிடே பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். நாளைக்கு நாளைக்கு அப்படின்னு ரொம்ப யோசிக்க வேணாம். நாளைக்கு டுடே ஆகும்போது அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ஃப்யூச்சரை பற்றி அதிகமாக யோசிக்கிறதுனால இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை என்னால் சரியாக செய்ய முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு விஷயம், நம்ம பிரெயினுக்கு அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது பிடிக்கவே பிடிக்காது. ஓகே, இந்த அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது எதனால் வருது? இந்த விஷயம் நிஜமாலே ஒர்க் அவுட் ஆகுமா? இல்லை நான் தோத்துட்டா என்ன பண்ணுறது? நான் இப்போ செய்கிறத பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க? இந்த மாதிரி கேள்விகளை நம்ம பிரெயினை ரிப்பீட்டடாக கேட்டு கேட்டு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்க தான் ட்ரை பண்ணுது. இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம பிரெயின் கேட்குற கொஸ்டின்ஸ்லேருந்துலாம் நம்மளை காப்பாற்றிக்க நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த வேலையை செய்யாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணுவோம். முதல்ல ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுவோம். நமக்கான வேலையை செய்யாமல் தட்டி கழிச்சுட்டே இருப்போம். அந்த வேலை செய்யாமல் இருக்க நம்மளை நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணிப்போம். என்ன பார்க்குறோன்னே தெரியாமல் ஃபோனை ஸ்க்ரால் பண்ணுறது, டிவி பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம பண்ணுவோம். இதை தான் சைக்காலஜியில் த்ரெட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு விஷயம் நமக்கு த்ரெட்டாக இருக்குது, ஒரு விஷயம் நம்மளை பயமுடுத்துச்சு அப்படின்னா நம்மளோட பிரெயின் இது மாதிரி தான் ரெஸ்பாண்ட் பண்ணும். நம்ம சின்ன வயசுலேருந்தே என்ன சொல்லி வளர்க்கப்பட்டிருக்கோம்? ஒரு விஷயத்த ஒழுங்காக பண்ணுறதுனா பண்ணு, இல்லைனா பண்ணாத. ஐயோ இப்படி நீ இந்த விஷயத்த பண்ணால் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க? அடுத்ததா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இந்த விஷயத்தில் நீ தப்பு பண்ண அவ்வளோதான். இதனாலலாம் கிரியேட் பண்ணப்படுற இந்த பர்ஃபெக்ஷனிசம் நம்மளை ஹை ஸ்டாண்டர்ட்ஸ்லேயே வச்சுருக்கிறதுனால நம்ம ஒரு விஷயத்த பர்ஃபெக்டாக பண்ணலை அப்படின்னா அவமானப்படுத்தப்பட்டுருவோமோ அப்படின்னு பயந்து நிறைய டைமை நம்ம பிளான் பண்ணுறதுலையும் அதை பற்றி ரொம்ப யோசிக்கிறதுலையுமே கழிச்சிருவோம். பட் நம்ம தினமும் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வேலையை எடுத்து பண்ணும்போது சில நாள் முன்ன பின்ன சில மிஸ்டேக்ஸ்லாம் வரலாம். பட் இந்த மிஸ்டேக்ஸ் வருது அப்படிங்கிறதுனால ஒரு வேலையை குவிட் பண்ணாமல் அதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். இன்னொன்று, நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை விட எனர்ஜி மேனேஜ்மெண்ட்டுக்கு நிறையவே கொடுக்கணும். நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக ஹெவியான எமோஷன்ஸோட, ஒரு எரிச்சலோடையும், ஒரு கோவத்தோடையும், ஒரு பதட்டத்துலையும் இருக்கும்போது நம்ம வேலையை ஃப்ரெஷ்ஷாக செய்யவே முடியாது. இன்னொரு மெயின் ரீசன் நம்ம வேலையை தொடர்ந்து செய்ய முடியாததுக்கான காரணம், நம்ம கோல் செட் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய கோல்ஸை செட் பண்ணுறது. அதை செட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இவ்வளோ அச்சீவ் பண்ணணுமா அப்படின்னு அதை பார்க்கும் போதே நமக்கு டயர்ட் ஆகிடும். ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் கோல்ஸ் நம்ம செட் பண்ணி அதுக்கான ப்ராப்பர் சிஸ்டமை க்ரியேட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணும்போது தான் அது ரீசனபிளாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஃபிசிக்கல் என்வாயர்மெண்ட்டையும் நீங்கள் தொடர்ந்து வேலை செய்ய முடிகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி பற்றி ஒரு ஃபேமஸான சேயிங் இருக்குது.
ஒரு கல்லை சுத்தியலால் அடித்தா கூட அவ்வளோ சீக்கிரமாக பிரேக் ஆகாது. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக ட்ராப் ஆஃப் வாட்டர் அது மேலே விழுந்துகிட்டே இருந்ததுன்னா அந்த கல் கொஞ்ச நாளில் நிச்சயமாக கரையும். இதுதாங்க பவர் ஆஃப் கன்சிஸ்டன்சி. நம்ம கோல்ஸை அழகாக விஷுவலைஸ் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஒரு ரொட்டீனை நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்ம அந்த கோலை அச்சீவ் பண்ணலாம். இன்னொன்று, நம்ம அடைய வேண்டிய கோல் நமக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை விட முக்கியம் நம்ம ஜேர்னி. கோலை அடைய நம்ம போகிற பாதை நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் பண்ணுற வேலையில் கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக இருப்பீங்க. அடுத்து நான் பேச போகிற முக்கியமான விஷயம் கம்பேரிசன். மற்றவங்களோட கான்ஸ்டண்ட்டாக கம்பேர் பண்ணி அவங்க இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு அதை பேஸ் பண்ணி நம்ம கோலை செட் பண்ணும்போது அது ரொம்ப நாளைக்கு கண்டிப்பாக நிலைக்காது. இன்னொரு சின்ன டிப், உங்களோட டைமுக்கும் எனர்ஜிக்கும் ஏற்ற மாதிரி உங்களோட ஃபோக்கஸ் டைமை ஃபிக்ஸ் பண்ணுறது. ஓகே, உங்களோட கோல் அடைய எவ்ரிடே நீங்கள் 2 hours ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சில நாட்கள் நம்ம ரொம்ப டயர்டாக எமோஷ்னலி ரொம்ப ட்ரெயின்டாக இருப்போம். அப்போ உங்களால் 2 hours ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 10 minutes ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எனக்கு டயர்டாக இருக்குது, மூடு சரியில்லை அப்படின்னு அந்த பிரேக் மட்டும் விட்டுறாதீங்க. ஒரு பெரிய கோலை சின்ன சின்ன மினி கோல்ஸாக க்ரியேட் பண்ணி நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணலாம். நிறைய பேர் ஒரு வேலையை செய்ய எனக்கு மோட்டிவேஷனே இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, இந்த மோட்டிவேஷன், வில் பவர் இது எல்லாமே ஷார்ட் டேர்முக்கு தான் ஒர்க் ஆகும். இன்னொன்று, நீங்கள் தொடர்ந்து ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நீங்களே ரிவார்ட் கொடுத்துக்கலாம். ஒரு நாள் 3 ஸ்லாட்ஸாக பிரிச்சுக்கோங்க. மார்னிங் இந்த டாஸ்க்கை முடிச்சேன்னா ஒரு 15 minutes டிவி பார்ப்பேன். சாயந்தரம் இந்த வேலையை முடிச்சதுக்கப்புறமா ரிலாக்ஸ்டாக டீயோ இல்லை காஃபியோ குடிப்பேன். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிற குட்டி குட்டி ரிவார்ட்ஸ் உங்களை ஊக்குவிக்கும். இன்னொரு பெரிய பிரச்சனை, நம்ம கோல்ஸ் அடைய இப்போல்லாம் டூ மெனி ஆப்ஷன்ஸ் இருக்குது. டயட் இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சா அதுக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்குது. சரி, ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா அந்த கோர்ஸை ஆஃபர் பண்ண எக்கச்சக்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. நிறைய ஆன்லைன் ஆப்ஷன்ஸும் இருக்குது. இந்த மாதிரி நமக்கு நிறைய சாய்ஸஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும் போது ஒரு டெசிஷன் எடுக்கவே நம்ம நிறைய டைமை வேஸ்ட் பண்ணுறோம்ல. ஸோ இந்த வேஸ்டேஜ் ஆஃப் டைமை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சு அனலைஸ் பண்ணி பாருங்கள். நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ மென்டல் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். கடைசியில் நம்மளோட சாய்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம ஆக்ஷன்ஸ் தான் நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ண போகுது. அடுத்தது, நம்ம கோல்ஸோட ரிசல்ட்ஸ் மேலே நம்ம ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறது. இந்த மாதிரி நம்ம அவுட்கம் மேலே ரொம்ப அட்டாச்சாக இருக்கும் போது நம்ம ரிசல்ட்ஸ் பற்றியே நிறைய யோசிப்போம். இதனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கம்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரு நாள் நம்ம ப்ரொடக்டிவாக இல்லைன்னா கூட ஐயோ எல்லாருமே முன்னேறிட்டாங்களே அப்படிங்கிற ப்ரெஷர் வந்து நமக்கு க்ரியேட் ஆகிடும். நம்ம வாழ்க்கையில் வர டிஃப்ரெண்ட் சீசன்ஸை நம்ம அக்செப்ட் பண்ண கற்றுக்கணுங்க. ஒரு நாளும் வெளியில் வெதர் சேஞ்ச் ஆகிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு நாளும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது. ஒரு நாள் நம்மளால் வேலை செய்ய முடியலனா அதை ரொம்ப பெருசாக எடுத்துக்காம ஓகே இன்னைக்கு நான் அதை மிஸ் பண்ணிட்டேன், நாளைக்கு இதை கண்டிப்பாக பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவெடுங்க. உங்கள் மனசு உங்ககிட்ட சண்டை போடும்போது, நீங்கள் இம்பர்ஃபெக்டாக இருக்கும்போது, மற்றவங்க உங்களை பற்றி ஜட்ஜ் பண்ணும்போது, கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது, ஒரு நாளும் நீங்கள் தவறாமல் ஷோ அப் பண்ணுறீங்களே, இந்த ஹேபிட் உங்களுக்கு இருந்ததுன்னா கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ஈஸியாக நேச்சுரலாக உங்களுக்கு வந்துடும். நீங்கள் தினமும் மற்றவங்க கிட்ட எமோஷ்னலாக ஏமாந்துட்டே இருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த டாபிக் ரிலேட்டடாக நான் நம்ம சேனலில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கையும் இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள்.